பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 32 சங்கீதம் 10 துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை நம்புகிறவர்களையும் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. யாருக்கு வேதனை, யாருக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாம். அநேக வேதனைகள். வேதனைன்னா என்ன? இல்லை வலின்னு சொல்லுவோம், வேதனைன்னு சொல்லுவோம், துன்பம் துக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேதனைகள் உண்டா அந்த துன்மார்க்கனுக்கு அப்படின்னா துன்மார்க்கமாய் ஜீவிப்பவருக்கு, துன்மார்க்கமாய் நடப்பவருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு சில அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவிகள்னு சொல்லப்பட்டிருக்கு, தீயோர்னு சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவர்கள், தீய காரியங்களை செய்கிறவர்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் செய்கிற தவறுனால் வருகிற பாவத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் தீங்கு இழைக்கணுன்ற எண்ணம் அது ஒரு பாவம். பாவிகள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படியா? துன்பங்களும் தொல்லைகளும் அவர்களுக்கு ஏராளம். துன்பங்களும் துக்கங்களும் தொல்லைகளும் வேதனைகளும் அவர்களுக்கு ஏராளம் சொல்ல. துன்மார்க்கனுக்கு வேதனைகள், அநேக வேதனைகள், 1 2 இல்லை, எண்ணிக்கடங்கான வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்று நாள் வேத பகுதியில் இன்றைக்கு அந்த கர்த்தரை நம்புகிறவர்கள் இன்றைக்கு எதையோ நம்பி இன்றைக்கு ஜனங்கள் பலவித நம்பிக்கையோடு ஜீவிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் ஆண்டுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கும், அடைக்கலம் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, நன்மைகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சுருக்கமாக சொன்னால் பாவம் வேதனைகளுக்கும் பாவம் வேதனைகளை தரும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பையும் கிருபையும் இரக்கத்தையும் தரும். பாவம் என்னத்தை தருமா? அநேக வேதனைகளை தருமா, அநேக வேதனைகளை தருமா. பாவம், தீய எண்ணம், தீமை, பொல்லாப்பு அநேக வேதனைகளை தரும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு அநேக வேதனைகள் வரும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கர்த்தருடைய பாதுகாப்பு, மிகுந்த கிருபையும் மிகுந்த இரக்கமும் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தரை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, அன்பு கிடைக்கும், இரக்க கிடைக்கும், கிருபை கிடைக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக மொழிபெயர்ப்புகள் உண்டு. தீயோரு சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய கிரைகள் எப்படிப்பட்டவைகள் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களுக்கு பெயர் துன்மார்க்கர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படின்னு என்ன? பொல்லாப்பை விட்டு, தீய வழிகளை விட்டு, பாவத்தை விட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து, கர்த்தரை மாத்திரம் நம்பி ஜீவிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து செயல்படுகிறவர், அவரை நம்பி ஜீவிக்கிறவர்கள். அவர்கள் அப்படி நம்பி இருக்கிறவர்களுக்கு எந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். 2 நண்பர்கள் வேலை செய்தார்கள். ஒரு தொழிலை ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிறிய முதலீடு செலுத்தி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு முதலீடு செலுத்தி கர்த்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் வியாபாரத்தை செய்தான். அவனோட சிநேகிதர் அவருக்கு அநேக செல்வம் ஐஸ்வர்யம் இருந்தும், அவருடைய பேக்ரவுண்டுன்னு சொல்லணும், அநேக ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்த அந்த நண்பர் அவரும் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார். இவர்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் இரவு அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு போகும்போது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அப்போது அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை, பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆனால் நான் செய்கிற வியாபாரத்தில், தொழிலை கர்த்தர் கொடுத்து இந்த வியாபாரத்தில், இந்த தொழிலில் அதில் உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நான் தேவனுடைய பிள்ளை, அவரை நம்பி வாழ்கிறேன். இந்த குறுக்கு வழி ஜனங்களை ஏமாற்றி இப்படிப்பட்ட தொழில் எனக்கு வேணாம்.
அநீதியான காரியங்கள் வேணாம், அநீதியான திரவியங்கள், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம் அப்படி சொல்லும்போது, அப்போது அவர் சிநேகிதர் சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாதவனா இருக்கிறியடா, என்னடா நீ எப்படி முன்னுக்கு வரப்போற பாரு, எண்ணி குறித்து வச்சுக்கோ, எண்ணி 3 மாதத்தில் 6 மாதத்தில் நான் எந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் பாரு என்று அவர் சேலஞ்சு பண்ணாராம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என் நண்பன் உயர்ந்திருந்தா நான் உயர்ந்திருந்தா என்ன, எல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசினார்கள். நாட்கள் போனது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி, ஒவ்வொரு நாளும் நீதியோடு உண்மையோடு நேர்மையோடு வியாபாரத்தை செய்த மகனை கர்த்தர் அபரித விதமாய் ஆசீர்வதித்தார். அபரிவித்த விதமாய் ஆசீர்வதித்தார். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்தார். நல்ல வழி வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். உண்மை உள்ள மனிதர்களை அவருக்கு உதவி பண்ணும்படி, ஆலோசனை சொல்லும்படி, கூட இருந்து வழி நடத்தும்படி கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய பாதுகாப்பு இருக்கும், அவருடைய அன்பு இருக்கும், அவருடைய பேரன்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய இரக்கம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம எதையோ நம்பி வாழலாம். இன்றைக்கி ஆஸ்தி அந்தஸ்து படிப்பு பதவின்னு எல்லாம் நம்பி வாழ்ந்துடலாம். ஆனால் கர்த்தரை நம்பாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா இது பூமியில் ஜெயமே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு. வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய உண்மையான அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பேரன்பு சூழ்ந்து கொள்ளும். அப்படின்னா அக்கினி மதிலாக இருந்து எப்படி சூழ்ந்து கொள்ளுன்னா கவர் பண்ணுமா, நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிற அன்பு, ப்ரொடெக்ட் பண்ணுகிற, எல்லாவற்றிலும் காக்கிற ஒரு அன்பு, பாதுகாக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. நீங்கள் யாரை நம்புறீங்க? எந்த மனிதர்களை நம்புறீங்க? மனித வார்த்தைகளை நம்புறீங்க? ஆஸ்தி அந்தஸ்தை நம்புகிறீங்க? தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீரே என் நம்பிக்கைப்பா, நீரே என் நம்பிக்கை. அந்த மகன் உயர்ந்து வந்தபோது ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி நான் ஜீவிக்கிறேன். எல்லா தயவுகளும் தெய்வன் எனக்கு கிடைக்க பண்ணினார். எல்லா வழிகளும் எனக்கு கத்த திறந்து கொடுத்தார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர், இதற்கு மேலும் என்னை நடத்துவார் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர் சாட்சி சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, இரக்கம் உண்டு, பேரன்பு உண்டு, அடைக்கலம் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த வேதனைகள்லேருந்து, இந்த பலவீனங்கள்லேருந்து, இந்த துக்கத்துலேருந்து, இந்த துன்பத்துலேருந்து, இந்த தொல்லையிலேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து, இந்த நஷ்டத்துலேருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா. உங்கள் வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், முழுமையாக என்னை உமக்கு ஒப்பு கொடுக்குற உண்மை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இந்த வேதனைகள், இந்த கண்ணீரிலேருந்து, பாடுகள்லேருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயமே கண்களை முடியும். நல்ல தகப்பனை கேட்ட சத்திய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தெய்வீக நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ராஜா ஸ்தோத்திரம். ஐயா அப்பா, நீங்கள் மாத்திரம் இல்லைனா ஆண்டவரே என்றைக்கும் ஆண்டவரே நிர்மூலமாயிருப்போன்னு சொல்கிற பிள்ளைகளுடைய சத்தம் ஆண்டவரே, இருதய ஆண்டவரே மித்துதிக்கிறப்பா, உங்களுடைய கண்கள் பார்க்குதப்பா. இன்றைக்கு உங்களுடைய நம்பி ஜீவிக்கிறதுனால ஆண்டவரே வெக்கப்பட்டு போகாது இருந்தாங்க ஆண்டவரே. அவமானங்கள்லேருந்து, நிந்தைகள்லேருந்து அவர்களை நீங்கள் விலைக்கு பாதுகாத்து கொண்டீங்களோ அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்க. உங்கள் இருதயம் வாழ்வது நிச்சயமே, நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ்வது நிச்சயமே. காட் பிளஸ் யூ. ஹாவ் ஏ பிளஸட் டே.